ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். பக்தியை வளர்த்து கொள்ள ராமானுஜர் பின்வரும் வழிகளை கூறுகிறார். 1. தினமும் கடவுளை இடைவிடாமல் நினைப்பதற்கு பழக வேண்டும். 2. உலகத்தில் எது எது நிலையானது எது எது நிலையற்றது என்று தெளிவு வர வேண்டும். நீ எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இறைவனையே சார்ந்திருக்க பழக வேண்டும். 4. மற்றவர்களுக்கு நல்லனவே செய்ய வேண்டும். 5. உண்மை உணர்வு வேண்டும். 6. நேர்மையான மனப்பான்மை தேவை. 7. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். 8. உயிர்களிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டும். 9. பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது. 10. பிறருக்கு தன்னால் முடிந்ததை தானம் செய்ய வேண்டும். 11. எப்போதும் மனத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேற்கண்ட பண்புகள் பக்தியை வளர்த்து கொள்ள உதவுவன. உண்மையான பக்தன் தனக்கு இறைவனிடம் உள்ள பக்தியை 9 வகைகளில் வெளிப்படுத்திக் கொள்வான். 1. சிரவணம். இறைவனது திருவிளையாடல்களை கேட்பதில் இன்பம் கொள்வது. 2. கீர்த்தனம். இறைவனது பல பெயர்களை போற்றி பாடுவது. 3. ஸ்மரணம். தினந்தோறும் கடவுளையே இடைவிடாமல் நினைத்துக் கொண்டிருப்பது. 4. பாத சேவனம். இறைவன் திருவடிகளை தஞ்சமாக பற்றிக்கொண்டு அவனுக்கே தொண்டு செய்வது. 5. வந்தனம். இறைவன் உருவத்தை பார்க்கும்போதெல்லாம் வணங்குவது. 6. தாஸ்யம். தன்னை இறைவனுக்கு அடிமையாக நினைத்துக் கொள்வது. 7. சக்கியம். தன்னை இறைவனுக்கு நண்பனாக நினைத்து உறவாடுவது. 8. அர்ச்சனம். இறைவனை விடாமல் வணங்கி வழிபடுவது. 9. ஆத்ம நிவேதனம். எந்த நிபந்தனையும் கூறாமல் தன்னை இறைவனுக்கே அர்ப்பணித்துக் கொண்டு சரணாகதி அடைவது. மற்றும் சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்ற 2ம் தான் பக்தனின் குறிக்கோள். மற்றவை 7ம் இறைவனை அடையும் பயிற்சிகள். ஓம் சக்தி.